அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்த அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டின். லால்குடி தொகுதி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டின் தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் செங்கோட்டையனை தலைமைச் செயலகத்துல திடீர்னு சந்திச்சு பேசினது அதிமுக வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தல்ல தாவேகா பெரும்பான்மை பெறாத நிலையில திமுக கூட்டணியில ஜெயிச்ச காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளோட ஆதரவோட தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. இதுக்கிடையில சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பப்போ கட்சி தலைமை உத்தரவை மீறி தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்களிச்ச அதிமுக எம்எல்ஏக்கள்ல சில பேரு பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில இணைஞ்சாங்க. இதுவரைக்கும் 3 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 6 அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில இணைஞ்சிருக்காங்க. முதல்வர் விஜய் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்ச திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்த்து 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த நிலையில அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை இழுக்க குதிரை பேரம் நடந்துட்டு வரதா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களை இழுக்கக்கூடிய முதல்வர் விஜய் களவாணி அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்களை அவங்க பக்கம் இழுக்க தாவேகா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா தகவல்கள் தெரிவிக்குது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட சில பேரு எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருக்கிறதால சீக்கிரத்திலேயே கட்சி தாவல் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில லால்குடி தொகுதி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டின் நேத்து தலைமைச் செயலகம் வந்தாங்க. அங்க வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையின் அறைக்கு போய் அவரை சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு 10 நிமிஷங்களுக்கு மேல நீடிச்சிருக்கு. இந்த சந்திப்புக்கான காரணம் பத்தி இரு தரப்பினரும் தகவல் தெரிவிக்க மறுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி மேல எழுந்த அதிருப்தியால சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவுக்கு தாவி தேர்தல்ல ஜெயிச்சு அமைச்சரானவர் தான் செங்கோட்டையன். அவரை அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ லீமா ரோஸ் திடீர்னு சந்திச்சு பேசியிருக்கிறது அதிமுக வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடந்த அதிமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்துல பேசின எம்எல்ஏ லீமா ரோஸ், எனக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க, எந்த சூழலையும் அதிமுகவை விட்டு போக மாட்டேன், இந்த கட்சிக்காக என்னைக்கும் உண்மையா இருப்பேன், உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க.